ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் நெருக்கத்தில் நம்ம எல்லாருமே சந்திக்கக்கூடிய அதிக அளவிலான பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனைனா கவனச்சிதறல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கவனம் சிதறதில் நம்ம கவனமாகவே இருந்திருக்க மாட்டோம். லைக் சோஷியல் மீடியா யூசேஜ் ஆகட்டும், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதாகட்டும், நம்மளே நிறையா வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் யாராச்சும் நம்மள்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு நமக்கு திடீர்னு வருது, அதை இப்போ முடிக்கணும் அப்படிங்கும்போது தான் நமக்கு படிக்கிறதுக்கு என்னமோ ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும், இது வரைக்கும் நம்ம டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ பாரு எப்படி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீலிங் ஏற்படும். இது நம்ம எல்லாருக்கும் ஏற்படுறது சகஜம்தான். இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, உண்மையிலே டைமை எப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாகும். அப்போ இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் எவ்வளோ தூரம் உணர்ந்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. இந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி நடக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் அதை 2 டைப்பாக பிரிக்கிறேன். டைப் 1 செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன், நம்மளே டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்திக்கிறது. டைப் 2 அதர்ஸ்னால நமக்கு ஏற்படுற டிஸ்ட்ராக்ஷன். சார், செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன்னா என்ன? நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம், திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் போய் ஃபோக்கஸ் பண்ணி அந்த லூப்பில் போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சிம்பிளாக போயிடும். ஒரு கான்செப்ட்டுக்காக யூடியூப் வீடியோ பார்ப்போம், அது வேற என்ன ஒன்றத்தை சஜஸ்ட் பண்ணோம், அதை பார்க்க போயிட்டு அங்கேயே நம்ம டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்ப்போம், ஐயோ நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைப்போம். இது செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன், நம்மளே நம்ம டைத்தை வேஸ்ட் ஆக்குறது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு நம்மளே இவ்வளோ டைத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன நினைப்பாங்க, நீயே இவ்வளோ வேஸ்ட் பண்ணுற, நான் கொஞ்சம் உன் டைத்தை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு ஏதோ ஒரு சின்ன டாஸ்க்கு கொடுக்குறது, இல்லை ஒரு ஹெல்ப் கேட்குறது, பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்கிறது, ஏதாச்சும் ஒன்று செய்யின்னு சொல்கிறது மூலமாக அவங்களும் நம்ம டயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வேஸ்ட் பண்ணுவாங்க, ஆர் நம்மளை இன்னும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன், அதை சிம்பிளாக நீங்களே ஓவர் கம் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுரா, இந்த எக்ஸாம் தான் நமக்கு முக்கியம், இது என்ன பலன்கள் நமக்கு தரப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு யோசித்து பார்த்து அந்த ஃப்ரூட்டை பறிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதர்ஸுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அவங்களை கூப்பிடுங்க, பக்கத்தில் உட்காருவீங்க, அம்மா அப்பா ஹஸ்பண்ட், இது என்னோட 6 மாத உழைப்பு, இல்லை இது என்னோட 1 வருஷ உழைப்பு, 2 வருஷ உழைப்பு, 6 வருஷ உழைப்பு அப்படிங்கிறது பர்சன் டிஃபர் ஆகும். அது என்னங்கிறத அவங்கள கூப்பிட்டு ஃபஸ்ட்டு உட்கார வச்சு சொல்லுங்கள். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எப்படி என்னோட லைஃப்பை மாற்ற போகுது, என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பை எப்படி மாற்ற போகுது, ஃபினான்ஷியலாக நம்ம எந்த மாதிரியான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு போகலாம், நம்மளோட வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு உயர்த்துறதுக்கான எந்த சாத்தியக்கூறுகள் இந்த பரீட்சைக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு பக்கத்தில் உட்காத்தி வச்சு அவங்களுக்கு புரிய வச்சுட்டிங்க அப்படின்னா, அவங்க சரி நம்ம பிள்ளை இதுக்காக தான் படிக்கிறான், நம்ம பொண்ணு இதுக்காக தான் படிக்குது, அவங்க படிக்கட்டும், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 5 நாளைக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அவங்க நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. சப்போஸ் அவங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா, நான் இப்போ சொல்கிற இந்த வீடியோ அவங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க, லெட் தெம் அண்டர்ஸ்டாண்ட் இட். அப்போ செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம வெளில வந்துடலாம், அதர்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம வெளில வந்துடலாம். இப்போ நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதிக அளவு ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எவ்வளோ தூரம் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரியல் டைம் எக்ஸாமை சிமுலேட் பண்ணி நம்ம பார்க்கணும். அந்த 3 மணி நேரம் வேறு எந்த விதமான கவனமும் இல்லாமல் அதுலேயே இருக்கணும். எப்படி சார் அந்த ரியல் டைம் என்விரான்மெண்ட்டை சிமுலேட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால் ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு நைட் நான் அதை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.